அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் ரியா. ஆக்சுவலாக இதற்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா 1வது வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டோம் நம்ம பிஎன்எஸ்ல. எந்த இடத்துலேருந்து டச் பண்ணால் இந்த சப்ஜெக்ட் கரெக்டாக வரும் அப்படின்னு நான் திங்க் பண்ணும்போது எனக்கு தோன்றின ஒரே ஒரு விஷயம் இந்த மென்ஸ் ரியா மட்டும்தான். இந்த இடத்துல டச் பண்ணால் சப்ஜெக்ட் அழகாக கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தோணுச்சு. அதே போல தான் இந்த கான்செப்டை டச் பண்ணாமல் உங்களால் இருக்கவே முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த மென்ஸ்ரியான்ற ஒரு வார்த்தை உங்களுடைய பிஎன்எஸ் எக்ஸாம் பேப்பரில் இல்லைன்னா, ஆன்சர் ஷீட்டில் இல்லைன்னா அது வேலிடான பேப்பராக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவுன்றதை நினைவில் ஏற்றிக்கிங்க. ஏன்னா குற்ற மனம் இருந்தால் மட்டும்தானே குற்றம் நடக்கும். ஆக்சுவலாக நம்ம குற்றம் வியல் சப்ஜெக்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். குற்றம் நடைபெறக்கூடிய அந்த கான்செப்டை பார்க்கறதுனால மென்ஸ்ரியான்றது மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டும் கூட. இந்த டாப்பிக்கை மிக கவனமாக உங்களுடைய மனசில் நிறுத்துங்க. இந்த டாபிக் இல்லாத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு கண்டிப்பாக வேலிட் இல்லை. நான் 2வது முறை சொல்லிட்டேன். சரி, இந்த ஒரு லீகல் மேக்ஸிமம் படிக்கிறோம் பாருங்கள். இந்த லீகல் மேக்ஸிமம் உங்களுடைய மனசில் நிறுத்துங்க. இதுவும் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கவே கூடாது. ஆக்டுஸ் நான் ஃபேசிட் ரிம் நிசி மென்சிட் ரியா அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி கொண்ட ஒரு லீகல் மேக்ஸிம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயல் ஒருவரை குற்றவாளி ஆக்குவது இல்லை. ஒரு செயல், இந்த இடத்துல செயல் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. ஒரு செயல் ஒருவரை குற்றவாளி ஆக்குவதில்லை. அவர்களின் மனமும் குற்றவாளியாக இல்லாவிட்டால், நல்லா புரிஞ்சுக்கிங்க, அருமையான ஒரு வார்த்தை. ஒரு செயல் நம்ம செய்கிறோம், அந்த செயலால் நம்ம குற்றவாளி ஆகலைன்னா நம்மளுடைய மனமும் பார்த்தீங்கன்னா குற்றவாளி அல்ல. இதை நான் அப்படியே உல்டாவாக படிக்கிறேன் பாருங்க. நம்மளுடைய செயல் குற்றம் புரியும் எண்ணத்தோடு இருந்தால் நமது மனமும் குற்றவாளியாகத்தான் இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பிஎன்எஸ் கலர் ஒர்க் புக் நம்மக்கிட்ட இருக்குது. அது வேணும்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த ஒரு 4 லைன் படிக்கும்போது மென்ஸ்ரியானா என்னன்றது தெரிய வந்துடும். இப்போ மென்ஸ்ரியாவுடைய பவர் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மென்ஸ்ரியா இல்லாமல் என்னால் வர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இன்னத்துக்கெல்லாம் உதிக்க ஆரம்பிச்சுட்ருக்கோம். இந்த ஒரு 4 லைன் படிக்கும்போது இன்னும் அது சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கும் பாருங்க. குற்ற மனம் என்பது பெரும்பாலான குற்ற செயல்களுக்கு தேவையான மனக்கூறுகளை குறிக்கிறது. அவனை நான் அடிச்சிருவேன்டா அப்படின்னு நம்ம எண்றோம் பார்த்தீங்களா, அவனை நான் கொன்னுடுவேன்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா குற்ற மனம் அப்படின்ற எண்ணம். அதை நீங்கள் செயல்படுத்துறது படுத்தாததெல்லாம் 2வது விஷயம். உங்களுடைய எண்ணத்தில் ஒரு விஷயம் தோணிச்சுன்னாவே அது குற்ற செயலுக்கு உண்டான கான்செப்டாக இருந்தால் அது மென்ஸ்ரியா தான். செயலுக்கு குற்ற செயலுக்கு பின்னால் உள்ள நோக்கம், அறிவு, பொறுப்பற்ற தன்மை, அலட்சியம் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது மென்ஸ்ரியா. இந்த 2 லைனை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அற்புதமாக புரிய வரும் பாருங்க. செயலை செய்து அதன் விளைவை அடைய வேண்டும் என்ற தெளிவான விருப்பத்தை உள்ளடக்கிய மிக உயர்ந்த அளவிலான தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. குற்ற மனதோடு உங்களுடைய எண்ணங்கள் போகுமே, ஆனால் அது மிக உயரிய அளவிலான தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுடும் அந்த குற்ற மனம் என்றது. குறைஞ்சபட்சம் உங்களுக்குள்ள எண்ணம் வரும்போது நம்மளுடைய ஃபேஸாவது டோட்டலாக மாறும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குற்ற மனத்துக்கு பவர் அதிகம், மென்ஸ்ரியாவுக்கு பவர் அதிகம். அதனுடைய மீனிங் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். இவை அனைத்தும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள். மென்ஸ்ரியான்ற ஒரு கொஸ்டின் கேட்டால் மட்டும்தான் நான் எழுதுவேன்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஐபிசி அல்லது பிஎன்எஸ்ல இந்த கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில் வரவே மாட்டேன்ற மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. மீனிங்கில் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ரியா கில்ட்டி மைண்டுன்னு அர்த்தம். கெட்ட குணம், தீய எண்ணம், இந்த தான் கான்செப்ட். வித் இன்டென்ஷன், வித்தவுட் இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. வித் இன்டென்ஷன், ஒரு குற்ற எண்ணம் அவன்கிட்ட இருக்கு, வித் இன்டென்ஷனோட தான் அந்த ஒர்க் அவன் பண்ணான்.
அது நல்லதா இருந்ததுன்னா நல்லதுல போய் முடியும், கெட்டதா இருந்ததுன்னா கெட்டதுல போய் முடியும். இந்த இடத்துல இந்த மென்ஸ் ரியாவையும் ஆக்டஸ் ரெஸ்ஸையும் தனியா நான் எடுக்கிறேன். ஆக்டஸ் ரெஸ்னா கில்ட்டி ஆக்ட்னு அர்த்தம். செயல், அதாவது ஒரு செயல் புரிவதற்குண்டான கான்செப்டுக்கு பேர் தான் ஆக்டஸ் ரெஸ். இது அடுத்த வீடியோவா வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. மென்ஸ் ரியானா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க கில்ட்டி மைண்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது மிக அற்புதமாக புரிய வந்துடும். வாட் இஸ் மென்ஸ் ரியா? ஏன் இதை வந்து பிஎன்எஸ் எக்ஸாம் பேப்பரில் நம்ம எழுதியே ஆகணுன்ற ஒரு கான்செப்டுக்கு நீங்கள் ஒரு வழி வந்துடுவீங்க. என்பவர் கப்பலில் உள்ள மதுபானத்தை திருட முயன்ற போது எதிர்பாராத விதமாக கப்பல் தீப்பிடித்து கொண்டது. ஏதோ ஹேண்ட்லிங்கில் பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு, அந்த கப்பல் எரியுது. என்பவருக்கு கப்பலை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இஃப் நோ மென்ஸ்ரியா, இஃப் நோ கில்ட் மெயின்ட். அவருக்கு கொளுத்த வேண்டிய எண்ணம் கிடையாது. அந்த இடத்துல ஏதோ திருடுறதுக்கு போறாரு. அவருக்கு திருட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. ஆனால் கப்பலை கொளுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஸோ கப்பலை கொளுத்த வேண்டிய மென்ஸ்ரியா அவரிடம் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது இன்னும் அற்புதமாக புரிய வரும். நத்துலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஆல் இண்டியா ரெக்கார்டு 1966 ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்துலால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தானிய சேமிப்பு கிடங்கு வச்சிருக்காரு. அரிசி சேமிப்பு கிடங்கோ அல்லது தானியங்களோ வாட்டவர். அரசினுடைய உரிமம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் தானியங்களை சேமிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அரசுக்கிட்ட பார்த்தீங்கன்னா உரிமம் உண்டான விண்ணப்பத்தை கொடுத்துட்டார். இவர் என்ன நம்புறாருன்னா, நம்மளுக்கு உரிமம் கிடைச்சிடுச்சு அப்படின்ற நம்பிக்கையில் தானியங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த உரிமம் இன்னும் வழங்கப்படவில்லை என்று அவருக்கு தெரியாது. ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல நம்பிக்கையில் இருந்தார். அவருக்கு அந்த உரிமம் கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையில் இருந்தார். குற்ற நோக்கம் இல்லாததால் அவர் குற்றவாளி அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக கிரிமினல் கேஸில் மெயினாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் மென்ஸ்ரியா தான். இந்த மென்ஸ்ரியான்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த மென்ஸ்ரியாவுடைய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.